திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று சொன்னார் திருஞான சம்பந்தர். தன்பொருகை புனல்நாடு என்று சொன்னார் சேக்கிழார். பொன் திணிந்த புனல் பெருகும் பொருநதி திருநதி என்று சொன்னார் கம்பர் அவர்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே பழமை வாய்ந்த தாமரடி பாயும் நெல்லை சீமையில் இன்றைய தினம் காங்கிரஸ் மாநாடு என்று சொன்னால் அது தாமிரபரணியே கரை புரண்டு இங்கே வந்துவிட்டதோ என்று சொல்லுகின்ற அளவுக்கு மக்கள் திரளாக கூடியிருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்துடைய நண்பர்களே, தோழர்களே, 60 ஆண்டுகளும் ஆட்சி இல்லை என்று சொன்னாலும் காங்கிரஸ் என்றைக்கும் உயிருள்ளோட்டமாக இருக்கிறது என்பதை நிரூபிக்கின்ற விதத்தில் நெல்லை மாநாடு அமைந்திருக்கின்றது. அதற்காக உங்களை நான் வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். நடந்து முடிந்த இந்த நிகழ்ச்சிக்கு தகுதியோடு தலைமை தாங்கி இருக்கின்ற நம்முடைய மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய காங்கிரஸ் பேக்கியத்தினுடைய போராளி, தலைமை பொறுப்பேற்று தமிழகத்திலே காங்கிரசின் அதிர்வலைகளை கிராமந்தோறும் கொண்டு சென்று எழுப்பிக் கொண்டிருக்கின்ற வாசமிகு தலைவர் அருமை சகோதரர் செல்வ பெருந்தை அவர்களே, இங்கே வரவுரையாற்றி அனுப்பியிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு என்னோடு தோளுக்கு தோள் தந்து விரைவுறுத்தி கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ரூபி மனோகர் அவர்களே, சிஎல்பி தலைவர் அருமை சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக இருந்து பத்திரிகை ஊடகங்களில் எல்லாம் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய புகழை பரப்பிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அருமை சகோதரர் பவன் கேரா அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயலாளர் செயல் வீரர் அருமை சகோதரர் சூரஜ் ஹெக்டே அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, அருமை சகோதரர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களே, அகில இந்திய செயலாளர் கிறிஸ்தவர் திலக் அவர்களே, அறிவழகன் அவர்களே, அருமை சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே, எல்லோருடைய பெயரை சொன்னால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற காலம் ஆண்டுவிடும். எனவே மேடையிலே வீற்றிருக்கின்ற தலைவர்களே, நாங்கள் எல்லாம் மேடைக்கு வருவதற்கு காரணமாக இருக்கின்ற இங்கே திரளாக கூடியிருக்கின்ற அருமை காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை மாலை வணக்கங்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கு சிறிதாக என்னுடைய குறுகிய காலத்தில் என்னுடைய துவக்க உரை ஆற்றி விடைபெற விரும்புகின்றேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெறும் அருமை தலைவர் ராகுல் காந்தி இந்த நாட்டுடைய பிரதமர் ஆவார் என்று அனைவரும் எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனால் அது நடக்கவில்லை. ஏன் நடக்கவில்லை என்பதை அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இருக்கின்ற தகவல்களின் அடிப்படையிலும் விஞ்ஞானபூர்வமாகவும் இன்னும் சொல்ல போனால் தேர்தல் ஆணையம் வழங்கிய தகவல்களின் அடிப்படையிலும் பார்த்தபோதுதான் உண்மையிலே தேர்தல் நடந்திருந்தால், உண்மையான வாக்கு முறையை வைத்து தேர்தல் நடந்திருந்தால் இந்தியாவில் காங்கிரஸ் பேரியக்கம் மேலும் 66 இடங்களை பெற்று அருமை தலைவர் ராகுல் காந்தி இந்த நாட்டுடைய பிரதமராக அமைந்திருப்பார். ஆனால் மோடியினுடைய பின்வாசல் முறை அதை தடுத்து விட்டதை கண்டுபிடித்தார்கள். மகாராஷ்டிராவில் இருந்தாலும் சரி, பீகாரில் இருந்தாலும் சரி, ஒரிசாவில் இருந்தாலும் சரி, அல்லது பக்கத்திலே இருக்கின்ற கர்நாடகாவில் இருந்தாலும் சரி, எப்படி வாக்குச்சீட்டுகள் துள்ளுமுள்ளுகளை செய்து ஆட்சிக்கு வந்தார்கள் என்பதை தலைவர் ராகுல் காந்தி மிக தெளிவாக படம் பிடித்து காட்டினார்கள். அருமை தோழர்களே, அதன் அடிப்படையில் தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திலே குரல் எழுப்பினார். மோடி ஓடோடி ஒளிந்து விட்டார். ராகுல் காந்தி பாராளுமன்றத்துக்கு வந்தால் மோடி வெளியே போய் விடுவார். அந்த அளவுக்கு சலுசக்தியான தலைவர் நம்முடைய ராகுல் காந்தி என்பதை இங்கே சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றேன். அந்த தலைவன் அத்தனையும் வெளிக்கொண்டு வந்துவிட்டு சமீபத்திலே 16 நாட்கள் பீகாரிலே மிகப்பெரிய பேரணியை நடத்தி அந்த பீகார் மக்களில் அனைவரும் அந்த பீகாரிலே எப்படி 65 லட்சம் வாக்குகள் நீக்க
ராகுல் காந்திக்கு பின்னாலே அலை திடற கடந்து வந்ததை நான் நேரடியாக பார்த்தேன். அந்த தலைவருடைய 16 நாட்களுடைய பயணத்தின் மூலம் வெகு விரைவில் நவம்பர் மாதத்தில் பீகாரிலே காங்கிரஸ் கூட்டணியுடைய ஆட்சி வர இருக்கின்றது என்பதை நான் இந்த கூட்டத்திலே சுட்டிக்காட்டிக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். எனவேதான் இப்படிப்பட்ட மகத்தான பணியை கிராமந்தோறும் செல்ல வேண்டும், இந்த வாக்கு திருட்டை கிராமம் தோறும் எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அனைத்து மாநிலங்களிலும் ஒரு மாநில மாநாடு நடத்த சொன்னார்கள். அந்த மாநில மாநாடு இன்றைய தினம் தமிழகத்திலே அவைத் தலைவர் செல்வப்பெருந்தை அவர்கள் எங்களுடைய மாவட்டத்திற்கு கொடுத்ததற்காக இந்த மாவட்டத்து மக்கள் சார்பில் நன்றியை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த அளவுக்கு சிறப்பான மாநாட்டை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய எண்ணமெல்லாம் நோக்கமெல்லாம் தமிழகத்திலே மட்டுமல்ல, இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் அளவுக்காத அளவுக்கு, எந்த மாநிலத்திலும் முடியாத அளவிற்கு தமிழகத்தில் இன்றைய தினம் இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றேன். அருமை பெரியோர்களே, இந்த மாநாடு கிராமந்தோறும் சென்று செல்லுகின்ற போதுதான் நிச்சயமாக அருமை தலைவர் ராகுல் காந்தி கண்ட கனவுகள் நிறைவேறும் என்பதற்கு சந்தேகம் இல்லை. பீகாரிலே நிதிஷ்குமார் இன்றைய தினம் பயந்து ஓடுகின்றார். காரணம், ராகுல் காந்தியுடைய பின்னால் தொப்பி வைத்த முஸ்லிம்கள் திரளாக வருகின்றார்கள். இனிமேல் நிதிஷ்குமார் பீகாரில் வர முடியாது என்ற சூழ்நிலை ஏற்பட்டால் அவர் மத்தியிலே பாரதிய ஜனதாவுக்கு கொடுத்திருக்கின்ற ஆதரவை வாபஸ் வாங்குவார். டிசம்பரிலே தேர்தல் முடிந்தவுடன் நம்முடைய டிசம்பரிலே ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டுடைய பிரதமர் ஆவார் என்பதை நான் இங்கே கோடிட்டு காட்டிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதுதான் விரைவிலே நடைபெற போகின்றது. எனவே அந்த அளவுக்கு கிராமம் தோறும் இந்த செய்தி எடுத்து சொல்லி எப்படி வாக்குத்திட்டம் நடைபெற்றது என்பதை எடுத்து கூறுகின்ற ஒரு மகத்தான மாநாடாக இந்த மாநாடு அமைந்திருக்கின்றது. அறுவை தலைவர் அவர்கள் சொன்னார்கள், அடுத்த சில மாதங்களில் மீண்டும் கிராம காங்கிரஸ் மாநாடு தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயும் தலைவர் ராகுல் காந்தி அழைத்துக் கொண்டு வந்து அந்த மாநாட்டை தமிழகத்திலே நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே தலைவர் செல்வப்பெருந்தை அவர்களுக்கு நாங்கள் விடுக்கின்ற வேண்டுகோள் எல்லாம், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் 5 நாட்கள். 5 நாட்களில் இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே கூடியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் அடுத்த மாநாட்டிற்கு 15 நாட்கள் அவகாசம் கொடுங்கள். நாங்களே வேண்டும் என்றால் மீண்டும் நடத்தி காட்டுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக கூறி இந்த மகத்தான ஆதரவை கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் இதயத்தின் ஆழத்திலிருந்து நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.